இந்திய ஓவியக்கலையின் வரலாற்றை ரவிவர்மாவுக்கு முன், ரவிவர்மாவுக்கு பின் என இரண்டாக பிரித்த மாபெரும் யுக புருஷரின் பிறந்த நாள் இன்று, ஏப்ரல் 29. அரண்மனை சுவர்களை மட்டும் அலங்கரித்து வந்த ஓவியங்களை சாமானிய மக்களின் வீட்டு பூஜை அறைகளுக்கும் கொண்டு வந்த உண்மையான மக்கள் கலைஞன் இவர். மேற்கத்திய தைல ஓவிய முறையை நுணுக்கமாக கற்றாலும் அவர் ஓவியங்களில் இருந்த ஆன்மாவும் கலாச்சாரமும் அக்மார்க் நமது இந்திய மண்ணை சார்ந்தது. பல நூற்றாண்டுகளாக சிலைகளாக கும்பிட்ட கடவுள்களை யதார்த்தமான மனித உருவங்களாக நம் கண்முன் நிறுத்திய பெருமை இவரையே சாரும். 1893 சிகாகோவில் நடந்த கண்காட்சியில் 3 தங்கப்பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். பெண்மையை கொண்டாடுவதில் இவருக்கு நிகர் யாருமே இல்லை. பல்வேறு மாநில பெண்கள் இணைந்து இசைக்கருவிகளை மீட்டும் கேலக்சி ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஓவியம் தேசிய ஒருமைப்பாட்டின் மிகப்பெரிய சாட்சி. சரஸ்வதி பூஜை அன்று நாம் வணங்கும் கலைமகள் படத்தை நமக்கு அளித்த அந்த ஓவிய பிதாமகனை போற்றுவோம். இந்திய கலையின் முகவரியை மாற்றிய ராஜா ரவிவர்மாவுக்கு ஒரு ராயல் சல்யூட்.